பிரைஸ் தி லார்ட். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை பணக்கார தலைவன் ஒருவன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, உன்னுடைய உடைமைகளை விற்று என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அதை கேட்டு அந்த வாலிபன் துக்கத்தோடு நடந்து சென்று விட்டான். செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். ஏனென்றால் செல்வம் எளிதில் ஒரு இடராக மாறி மக்களின் நம்பிக்கையும் கவனத்தையும் தேவனிடமிருந்து திசை திருப்பக்கூடும். ஆகையால் இயேசு அந்த பணக்கார தலைவரை நோக்கி, உன்னுடைய உடைமைகளை விற்று என்னை பின்பற்றி வா என்று கூறினார். மற்றும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் ஊசியின் காது வழியாக பிரவேசிப்பது எளிது என்று சொன்னான். மிகைப்படுத்தப்பட்ட இந்த உருவகமானது மனித முயற்சி சாத்தியமற்றது என்பதை வலியுறுத்துகிறது. இது சீஷர்கள் கேட்டபொழுது இயேசுவிடம், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டாங்க. அதற்கு பதிலளிக்கும்படியாக இயேசு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று பதிலளித்தார். மனிதனால் கூடாதது எது என்றால் பாவத்தை மேற்கொள்வது, இருதயங்களை மாற்றுவது, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவது. ஜனங்கள் தன் பலத்தினால் செய்ய முடியாததை தேவன் தம்முடைய வல்லமையால் நிறைவேற்ற முடியும். ஐஸ்வர்யவான்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது கடினம் என்றால் கூட அது தேவனால் முடியாதது அல்ல. செல்வம், பெருமை மற்றும் தன்னம்பிக்கையால் உருவாக்கப்பட்ட எந்த தடையும் தேவன் தன்னுடைய கிருபையால் உடைக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று இயேசு சொன்னார். ஆமென்.